Hi friends, நம்ம பிவி அறுசுவை குக்கிங் சேனல்ல இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் வறுவல் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காயை இதல சேர்த்துக்கலாம். இதல முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும் தண்ணி. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இதுலயே மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இது ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்து போச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம். இப்போ வேற பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. இப்போ வாங்க முருங்கைக்காய் வறுவல் செய்யலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இங்க பாருங்க, அதே பாத்திரத்தையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கேன். கடாய் நல்லா கழுவிட்டுங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தழை தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா 1 எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கி வருதுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கிடுச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. நம்ம ஒரு தக்காளி பழம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க மசாலாவோட. இப்போ வேக வச்ச முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம பாருங்க, முருங்கைக்காயிலேயே தண்ணி கொஞ்சமா இருந்துச்சு, நம்ம அதோடய சேர்த்துக்கிட்டோம். இப்போ முருங்கைக்காய் நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்காங்க. நம்ம இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாங்க. ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கலாங்க. வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.